உங்க அண்ணன் வர்றாரு. பார்த்து பேசாம வா. என்னம்மா சௌக்கியமா இருக்கியா? இன்னும் புருஷனுக்கு கோவம் தேர்ல போல இருக்கு. உங்க கூட பிறந்த தம்பி தானே. சரி சரி, நீ சீக்கிரம் போ, உங்ககிட்ட கோச்சுக்கு போறான். என்னடி இது? இவ்வளவு நேரமா பாலை வச்சுட்டு காத்துட்டு இருக்கோம், இன்னும் அம்மன் பாம்பு வரவே இல்ல. இதோ அக்காவே வந்துட்டாங்களே, இப்ப வரும் பாரு. மாங்காய் தேடிட்டு வர்றீங்க. ஐயோ பொட்ட கடையா, மறுபடியும் இந்த பக்கம் வந்தீங்க மரத்துல கட்டி போட்டு உதைப்பேன். கிழவன் போயிட்டானாடி? கிழவன் கீழே விழுந்துட்டாண்டி. அப்பாடா, இந்த மாங்காய் திருடித்தீங்க எவ்வளவு கஷ்டம்டி. மாங்காய் கூட திருடிக்கிறதாண்டி ருசிக்கா. தண்ணி தாகமா இருக்குடி. தண்ணியா? உனக்கு தண்ணி என்னடி, மோரே வாங்கி தரேன் வா. ரொம்ப நன்றி பாட்டி. மாமா யாரையும் செமஸ்தியா சாத்துறாரு. வாங்க மாமா வெறுக்கலாம். போங்கடா. நான் ஏன் ஒண்ணும் தெரியாத ஆளுங்களை அடிச்சிட்டு இருக்க? என்னடி கொழுப்பா? புசுக்குன்னானா? சும்மா போத்தியா வாய. ஏதோ அறியாத பசங்க அடி தாங்க முடியாம ஓடுறாங்க. எங்க நீ சரியான ஆம்பளைனா உன் வீரத்தை என்கிட்ட காட்டியா? ஏண்டி என்கிட்டயே சவால் விடுறியா? வாடி. சும்மா இரியா. நீ தயாராயிட்ட போதுமா, நான் தயாராக வேண்டாமா? பாவண்டி முத்தண்ண. சும்மா இரு, சுள்ளுக்கு எடுத்துட மாட்டேன். அந்த கம்பெட்ரி அத குடி. அதேதான், இன்னும் நல்ல வேகமா வேகமா. அப்படி போடு. தவறி விழுந்தவங்கள தாக்குறது தப்பையா? சும்மா இருக்கிறவங்கள வம்பு கிழக்குறிய, அது மட்டும் தப்பு இல்லையா? கிட்ட நெருங்காதையா. நெருங்கினா என்னடி பண்ணுவ? வீணா தோத்துடுவ. அதையும் தான் பாத்துருவோமே. ஐயோ நல்லா இருமா. அக்கா பாப்பா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? மாமா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நாள். தெரிஞ்சுதான் எங்க கூட கோயிலுக்கு வராம ஊர் சுத்த போயிட்டியா? வந்ததும் வராதமா திட்ட ஆரம்பிச்சிட்டியா? பறிஞ்சுக்கிட்டு வந்துருவீங்களா? உங்க செல்லம் தான் இவனை. சரி சரி சரி, பாப்பா சாமி கும்பிடலாம் வா. எல்லாரும் சேர்ந்தே கும்பிடலாமே, வாங்க பாப்பா. அக்கா சேர்ந்து நில்லுங்கக்கா. என்னப்பா இது, சாமி கும்பிட சொன்னா? நான் தினமும் வணங்குற தெய்வமே நீங்களும் அக்காவும் தான். எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான். நல்லா இருக்கா வாப்பா. நீ என்னப்பா இதெல்லாம்? இன்னைக்கு உங்க கல்யாண நாள்ல நீங்க ரெண்டு பேரும் நீடூழி வாழணும்னு அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். பழனி, எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க, அதுக்கு நாங்க என்னப்பா கைமாறு செய்ய போறோம்? அண்ணே, என் மனைவி நோயா இருந்தப்போ பெத்த தாயா இருந்து அண்ணி உதவி பண்ணாங்க. அந்த தெய்வத்துக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். சரி சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து அப்புறமா நன்றி சொல்லலாம். இப்ப சாப்பிட வாங்க. அஞ்சல அஞ்சல. என்னையா எழவெடுத்தவனே? நம்ம கண்ணாலத்தை எப்ப வச்சுக்கலாம்? யோ அங்க பாருயா, கண்ணுக்குட்டி பால் குடிக்குது. அம்மா வந்தாங்கன்னா கட்டையாலே அடிப்பாங்க. பால் கரையா? அத்தை சாகும்போது நீ என்னத்தான் கண்ணாலம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு செத்தாங்க. நீ என்னடா என்ன கண்ணாலமே கட்டிக்க மாட்டேங்கிற. போ. அம்மா, நான் வைத்தியர் வீட்டுக்கு போய் மருந்து அரைக்கணும், கொஞ்சம் சீக்கிரம் போறேம்மா. சாயங்காலம் சீக்கிரமா வந்துடு. சரிம்மா. அம்மா. முனியா, ஐயா மத்தியானம் பக்கத்து ஊருக்கு போறாரு. நீதான் வண்டி ஓட்டணும்.
எங்கேயும் போயிடாத. ம்? சரிம்மா. இதோ வந்துட்டேன். மாரியம்மாளுக்கு தங்கமான மனசு. அந்த மாரியாத்தா தான் அவளுக்கு குறை வச்சுட்டாளே. என்னடா பசிக்குதா? இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, கோச்சிக்காத. மாரியம்மா, என்னம்மா? அம்மாடி, ஆடு மாடு கோழி குஞ்சு மாதிரி எல்லாம் அன்பு செலுத்துறேன். ஊர்ல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உதவி செய்யறேன். ஆனா அந்த ஆத்தா உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க மறந்துட்டாளேம்மா. மாரியம்மா, உன்னை பெத்த தாயா நினைச்சு சொல்றேன். உன் குடும்பத்துல ஏதோ தெய்வ குத்தம் இருக்கு. அதான் உனக்கு குழந்தை பிறக்கல. உன் தம்பிக்கும் கல்யாணம் கூடி வரல. வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் கோயில்ல மாரியாத்தால வந்து குறி சொல்றாளாம். என் கூட வந்தீன்னா என்ன குறைன்னு தெரிஞ்சுக்கலாமா? அம்மாடி, என் கூட வரேன்னு சொல்லாத்தா. இது முருகன் கோயில் உண்டியல் சாவி. இது விநாயகர் கோயில். நேற்று தான் ஆடி கிருத்திகை முடிஞ்சிருக்கு. முருகன் கோயில் உண்டியல் நிறைஞ்சிருக்கும். ஏ குண்டுமணி, நீ விநாயகர் கோயில் உண்டியலை திறந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துரு. அரசு, நீ முருகன் கோயில்ல இருந்து பணத்தை அள்ளிக்கிட்டு வந்துரு. ஏய், ஏதாவது ஒன்னு ரெண்டு ஒதுக்கினீங்க, விநாயகரும் முருகரும் உங்க ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டாரு. ஆமா, இவரே உண்டி உண்டியா ஒதுக்குறாரு, இவரையே சும்மா விட்டு வச்சிருக்காங்க. என்னடா புலம்புற? அது ஒண்ணு இல்லைங்க, நம்ம மாரியம்மன் கோயில் உண்டி சாவி கொடுக்கலையான்னு சொன்னேன். அது வெள்ளிக்கிழமை தான்டா நிறையும். அதை நானே திறந்துக்குவேன். நீங்க போங்க. வரங்க. வேலை முடிஞ்சிருச்சு, நான் வாரேனுங்க. இன்னும் ஏன் வேலை முடியலையே? விடுங்க, சினிமாவுக்கு நேரமாச்சுல. நீ ஒரு சினிமா பைத்தியம்ல. சரி போ போ. நல்லா இருக்குல்ல, தொட்டு விட்டு சும்மா அனுப்புறீங்களே, துட்டு கொடுங்க. உன்னை தொட்டாலே துட்டா? இந்த 20 ரூபாயா? ஏ ராசா, சசினிகாந்த் படத்தை 20 தடவை பாப்பனல்ல. ஏய். ஏன் வந்துட்டல்ல? என்ன காவேரி, வெடுக்குன்னு கிள்ளிவிட்டியே. நான் பயந்தே போயிட்டேன்ல. நான் உன்னை எத்தனை தடவை ஜாக்கெட் போடுன்னு சொல்லிருக்கேன். ஏ ராசா, என்னைக்கு பட்டு சீலை சாக்கிட்டு வாங்கி தராங்களோ அன்னைக்குதான் போடுவேன். ராசாவா? அது யாரு? அது என்ன அப்படி கேட்டுவிட்ட? ரஜினிகாந்த் தான் ஏ ராசா. கனவுல வந்து அஞ்சாலா நான் உனக்கு பட்டு சீலை சாக்கிட்டு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நானா? அவர் ஜாக்கெட் வாங்கி தந்தா மாதிரிதான், நீ போட்டா மாதிரிதான். மகாகணபதி பிரபு, எல்லாரும் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். மகமாயி தாயே கருமாரி நீயே துணை. வைத்திரையா, மருந்து அரைச்சிட்டே நான் வாரேனுங்க. சரி, போயிட்டு நாளைக்கு சாயந்தரம் வந்துரு. தொட்டு கொடுங்க. அடடா, அத மறந்தே போயிட்டுறேன். இந்தா, இத வச்சு. இந்தம்மா, அந்த பிள்ளைய கொண்டு அப்படி. இந்தம்மா, நான் ஒரு களிம்பு தரேன், பையன் கையில நல்லா சீரா தடவி விடு. அதை விட தினமும் சோப்பு போட்டு குளிப்பாட்டு, சோரி சரங்கெல்லாம் வராது. இந்த 13ஐயும் கழுவி குளிப்பாட்டத்துக்குள்ள வயிற்றுக்குள்ள உள்ளது பத்துன்னு குதிச்சிரும். இதான் முத புள்ளையா? முத புருஷன். புருஷங்க, இதுதான் என் மூத்த புள்ள. 26 வருஷத்துக்கு முன்னாடி தவம் பண்ணி பெத்தேன். இதையா? அவன்
இவன் என் கடைசி பிள்ளைங்க பிறந்த அன்னைக்கு வாயில வச்ச விரலுதான் இன்னும் எடு. ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு அம்மா, குரங்குட்டி மாதிரி ஒரு அப்பன், பன்னிக்குட்டி மாதிரி 13 பிள்ளைங்க. வயிற்றுல வேற 3 இருக்குதுன்னு பட்டணத்து டாக்டர் படம் முடிச்சு சொன்னாருங்க. இப்படியே பெத்துக்கிட்டு போனா இந்த நாட்டை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். இந்த களிம்ப ஒழுங்கா மறக்காம தடுது. ஆகட்டுங்க. ஓ பாப்பா வாங்க. வைத்தியர வைத்தியர, நீங்க தான் என்ன காப்பாற்றணும். செட்டியார, என்னாச்சு? வைத்தியரே, நேற்றிலிருந்து கடுமையான வயிற்று வலி. நீங்க இருப்பீங்கன்னு வந்தேன், நீங்க இல்ல. உங்க அருமை மகனா இருந்துச்சு. அம்மா வயிற்று வலி தாங்க முடியல, ஏதாவது மருந்து கொடுங்கன்னு கேட்டேன், கொடுத்துச்சு. என்ன மருந்து குடுத்துச்சோ? ராத்திரி 12 மணியிலிருந்து ஊத்தோ ஊத்துன்னு ஊத்திக்கிட்டு இருக்குது. நிறுத்த முடியல, நிறுத்துங்க. காவேரி, என்னம்மா இது? அது ஒண்ணு இல்லப்பா, இந்த பேதி மாத்திரை அந்த மாத்திரைய கொடுத்துட்டேன். என் வைத்தியத்தோட விளையாடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவர் மட்டும் கடையில விக்கிற எல்லா பொருளையும் கலப்படம் பண்றாருப்பா. அதுக்கு உண்டான பாவத்தை அவர் அனுபவிச்சுட்டு போறார். உனக்கு என்ன வந்தது? செட்டியாரே, கலப்படம் பண்றது பாவமா? அதான் வயிற்ற கலக்குது. நானா இந்தாமா, எங்க புறப்பட்ட? சந்தைக்கு போறேன்பா. சரி, சீக்கிரமா வந்துரு. செட்டியார, இத வாயில போட்டுட்டு தண்ணியை குடிங்க, நின்னுடும். மூச்சா? சரி, வாடி. வாங்க வாங்க. என்ன வேணும்? வளையல் பார்க்கணும். டசன் எவ்வளவுங்க? டசன் 6 ரூபாமா? இந்த ரிப்பன் மீட்டர் எவ்வளவுங்க? மீட்டர் 4 ரூபாமா? இந்த வளையல் கொடுத்துருங்க. இந்த பச்சை கலர் ரிப்பன் 2 மீட்டர் கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க. வேணாங்க. வச்சுக்கோங்க. இல்ல வேணாங்க. என்னடி? சரி வாடி, அது வழியுது. ஒரு முழம் பூ எவ்வளவுமா? விலை கிடக்குது. இந்தாமா வச்சுக்க. ஐயோ, எனக்கு இவ்வளவு பூ வேணாம், என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. அந்த புண்ணியவா அப்பவே காசு கொடுத்துட்டாரே. புண்ணியவானா? யோ, இதெல்லாம் உன் வேலை தானா? ஏன் வேலைதான். எனக்கு பூவும் ரிப்பனும் வாங்கி கொடுக்க நீ யாரு? உனக்கு ரொம்ப வேண்டியவன் வச்சுக்கிய. இந்த வச்சுக்கிய நினைச்சுக்கிய இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஐயோ, உங்ககிட்ட வச்சுக்காம வேற யாருக்கிட்டமா வச்சுக்கிறது? அதோ நிக்கிதே அழகு சுந்தரி, அதுகிட்ட வச்சுக்க. என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா. இவரு உனக்கு தெரியுதா? எங்கேயோ பார்த்த ஞாபகம். இவர்தான் அத்தை மகன். அழகா இருக்குது. இதுதான் எங்க மாமனா? ஆமா, இது உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தாரு, வச்சுக்க. ஏய் கவை, சுக்கு நானா? அத்தா அத்தா. 15 வருஷத்துக்கு முன்னால உன் மாமனார் தர்மகர்த்தாவா இருந்தப்போ இந்த கோயில் சொத்துக்களை எல்லாம் யார் பேருக்கு எழுதி வச்சா? ராஜதுரோட அப்பா கந்தசாமி கவுண்டர் பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. தாயே, என் குடும்பத்துல நல்லதே நடக்காதா? விதிய மாத்த யாராலையும் முடியாது. இருந்தாலும் இதுவரைக்கும் நடத்தாத கோயில் திருவிழாவை நடத்து. திருவிழாவில தீமிதி, நல்லது நடக்கும். ஏன்பா பழனி, என்ன பிரச்சனை? எதுக்கு இவ்வளவு அவசரம் பஞ்சாயத்தை கூட சொல்லிருக்க? நம்ம நல்லூர் கிராமத்துல கோயில் திருவிழா நடந்த எத்தனை வருஷமாச்சு? பல வருஷமாச்சு. அதாவது ராஜோதரைய கோயில் தர்மகர்த்தா நியமிச்சதிலிருந்து திருவிழா நடத்தல இல்ல? ஆமா. வேண்டாத கேள்வி கேட்ட வீணாயிடுவேன். ஏய், கைய எடுங்கடா, சீவிடுவேன். எதுடா கேட்க கூடாத கேள்வி?
தொடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சம் கட்டுன மாதிரி தர்மகர்த்தான்னு ஒரு பதவி. பழனி, உனக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ அதை தைரியமா கேளு, நான் இருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னால நம்ம கருமாரியம்மன் கோயிலுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் சொந்தமா இருந்தது? 25 ஏக்கர் இருக்கும். இப்ப அதை யார் அனுபவிக்கிறது? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா கோவில் தர்மகர்த்தாவா இருந்தப்போ ராஜதுரையோட அப்பா எதையோ காட்டி மயக்கி எங்க அப்பாவை ஏமாத்தி கோவில் சொத்தெல்லாம் அவர் பேருக்கு எழுதி வாங்கிட்டாரு. நான் கடைசியா கேட்கிறேன், ராஜதுரை அனுபவிச்சுட்டு இருக்கிற 25 ஏக்கர் கோயில் நிலத்தை கோயிலுக்கே சொந்தமாக்கணும். நடக்காம இருக்கிற திருவிழாவை உடனே நடத்தி ஆகணும். இல்ல அந்த ராஜதுரை உண்டு இல்ல நாக்கிடுவேன். படிக்காத பயலா இருந்தாலும் என்ன கேள்வி கேட்கிறான் பாத்தியா? இப்படி கேட்டவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க தெரியுமில்ல. பழனி, உணர்ச்சி வசப்படுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. முள்ளு மேல துணியை போட்டுட்டோம், அதை மெல்லத்தாம்பா எடுக்கணும். எங்க அப்பா செஞ்ச தவறுக்கு நான் தான் பரிகாரம் தரணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஆமா பழனி, இப்போதைக்கு திருவிழாவை தர்மகர்த்தாவை சந்திச்சு அவர் வச்சு நடத்துவோம். திருவிழா நல்ல முறையில் நடக்கட்டும், மத்தளை பின்னால பாத்துக்குவோம். என்னைய நான் சொல்றது? அது சரிதாங்க. உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? அண்ணே, நான் ஏதாவது தப்பா பேசுறதா என்ன மன்னிச்சிருங்க. கேட்க வேண்டிய கேள்விதான்ப்பா கேட்டேன், தப்பே இல்லை. என்னடா காட்டாண்டி, 2 நாளா ஆளே காணோம்? ஐயா, என் புள்ள செத்து போச்சுங்க. உள்ள செத்து போயிடுச்சா? ஆமாங்க. என்ன சொல்ற? என் புள்ளைக்கு அம்மா போட்டது தெரியாதுங்க. ராத்திரி புல்லா தண்ணிய போட்டு வீட்டுக்கு போய் என் பஞ்சாதியோட சேர்ந்துட்டேன் சாமி. தீட்டுப்பட்டு ஆத்தா சீரி புள்ள செத்து போச்சுங்க. அவ்வளவு கொடூரமானதான் அந்த அம்மை. ஆத்தாவுக்கு தீட்டு தடுப்பே ஆகாதுங்க ஐயா. சரி சரி, நீ போயிட்டு நாளைக்கு வா. போச்சு போச்சு, இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு. என்னடா உளர்ற? ஊரை கொள்ளையடிக்கிற உனக்கு தர்மகர்த்தா பதவி எதுக்கு? என்னடா சொன்ன? அவசரப்படுறீங்களே, சொல்றதை கேளுங்க. பஞ்சாயத்துல அப்படியா சொன்னா? கை நாட்டு பாய. வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? பஞ்சாயத்துக்கு நீங்க வரல இல்ல? பஞ்சாயத்துல என்ன முடிவு பண்ணிருக்கோன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். தாராளமா சொல்லுங்க, உட்காருங்க. தம்பி, பல வருஷமா நம்ம ஊர் மாரியம்மா திருவிழா நடத்தாமே இருக்குது. இந்த வருஷமாவது உங்க தலைமையில சிறப்பா நடத்தணும்னு எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம். தாராளமா நடத்திடுவோம். வந்திருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் ஆளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அமக்களமா நடத்திடுவோம். இந்த மேலத்தாளத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா தந்துடுவோம். விழா முடிஞ்ச உடனே கணக்கை பார்த்து பைசல் பண்ணிடுவோம். அப்போ நாங்க உத்தரவு வைக்கணும். வாங்கிக்கங்க. தம்பி, ஆத்த ஆசையினாலே உங்க கருணையினாலையும் நம்ம ஊர் திருவிழா ரொம்ப அருமையா நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி. இதுல நான் என்னங்க செஞ்சேன்? நீங்க எல்லாம் சேர்ந்து திருவிழாவை அமக்களமா நடத்திட்டீங்க. அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? இருக்கட்டும் தம்பி, நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கு என்ன? இந்த விழாவில இந்த மேல கச்சேரி, கரகாட்டம், டான்ஸ் இதுகளுக்கெல்லாம் ஒரு 18,425 ரூபாய் ஆயிடுச்சு. அதையும் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அவ்வளவு செலவாயிருக்கும்? இருக்கும். அமக்களப்படுத்திட்டீங்கல்ல. கொஞ்சம் இருங்க, இதை வந்துடுறேன். நான் அப்பவே சொல்லல, அவங்க அப்பா தான் ஒரு மாதிரி. தம்பிக்கு ரொம்ப நல்ல மனசு. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும். என்ன இது? பாருங்க, எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி படிங்க. நல்லூர் கருமாரியம்மன் கோவில் தர்மகர்த்தாவாக
நான் பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த கோவிலுக்காக நான் செய்த மொத்த செலவு 27,530 ரூபாய் 25 பைசா. ஆக நல்லூர் கருமாரி அம்மா ராஜதுரைக்கு தர வேண்டிய கடன் 27,530 ரூபாய் 25 பைசா. ராஜதுரை, உன் அக்கிரமத்துக்கு அளவே இல்லையா? பஞ்சாயத்தில் எடுத்த முடிவை வீடு தேடி வந்து சொன்னோம். சிறப்பா நடத்துங்க, செலவை பார்த்து கணக்கை செட்டில் பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஆனா இப்போ அந்த அம்மனே உனக்கு கடன் தரணும்னு சொல்றீங்க. உண்மைதான், கணக்க பார்த்து கொடுக்கறேன்னு சொன்னேன். கணக்க பார்த்துட்டேன், உங்ககிட்டயும் கொடுத்துட்டேன். இப்போ அந்த கருமாரி தான் எனக்கே கடன் தரணையா? ராஜதுரை, முத்து ஆத்திரப்பாப்பா. அயோக்கிய ராஸ்கல், ஆத்தாளாட உனக்கு கடன் தரணும். கோயில் சொத்தை கொள்ள அடிக்கிற நாய, உன் கொடலை உருவி ஆத்தாளுக்கு மாறையா போட்டு கடவுள் எதுக்கு தெரியுமாடா ஒரு நாக்கு வச்சிருக்கான்? சொல்ற வாக்கு ஒன்னா இருக்கணும் தாண்டா. பல நாக்கு படைச்ச அயோக்கிய பயல. என்னங்க படுபாவி உங்களை இப்படி பண்ணிட்டான்? ஆமா, அவன் போகும்போது என்ன தத்துவம் சொன்னா? ஏதோ வாக்கு ஒண்ணு நாக்கு ஒண்ணுன்னு சொன்னான். நாக்கு ஒண்ணா? காரணமாத்தான் என்னை எதிர்த்து பேசினதுக்கே நாக்கு இல்லைங்கிறது இந்த ஊர் ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு எவனை என்னை எதிர்த்து பேச மாட்டான். அவன் போலீஸ்ல புகார் கொடுத்துட்டா? போலீஸ் என் பாக்கெட்ல. இத பாருங்க, இது பெரிய எடுத்த விஷயம். தகுந்த ஆதாரம் இல்லாம எந்த நடவடிக்கையும் என்னால எடுக்க முடியாது. நடு ராத்திரியில ராஜதுரையுடைய ஆட்கள் 2 பேர் வந்து இவனுடைய நாக்க துடிக்க துடிக்க அறுத்துட்டதா இவனே சொல்றானே சார். உன் பேச்சை கேட்டு இந்த கேஸை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்க. இவன் கோர்ட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லுவானா? இவனதான் பேச முடியாம பண்ணிட்டாங்களே சார். ஒரு கம்ப்ளைண்ட அவன் கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லு. மேற்கொண்டு ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இவனுக்கு எழுத படிக்கவே தெரியாது சார். அதுக்கு என்னையா பண்ண சொல்றேன்? கோர்ட்ல நீதிபதி நாளைக்கு உன் நாக்கு அறுத்தது யாருன்னு கேட்டா பேபே பேபேன்னு சொல்ல போறான். நீதிபதியும் தீர்ப்ப பேபே பேபேன்னு சொல்ல போறாரு. எனக்கு நிறைய வேலை இருக்குயா, டிஸ்டர்ப் பண்ணாத. போ போய்யா. வேலையெல்லாம் வந்துட்டானுங்க. காவேரி, உன்னை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சு. என்னடி இது தெரியாதா? நடந்த திருவிழாவில உன் மாமனை பாட்டிலே மடக்குனியே, அத பத்தி தான். பொசுக்கு நானா போட்டின்னு வந்துட்டா நான் விட்டுருவேனா? ஐயோ, உன் மாமா வராரடி. என்னடி ஐயோ, என் மாமா என்ன பேயா பிசாசா வரட்டுமே? ஏய், வழியை விட்டுட்டு ஓரமா வாங்க. நான் ஏன் ஓரமா ஒதுங்கி போனோம்? வேணும்னா அவர் ஓரமா போட்டோம். சண்டித்தனம் பண்ணுது. ஏய், பின்னாடி வண்டி வருது தெரியல. கண்ணு முன்னால இருக்கு, பின்னால இல்ல. ஐத்தேரிக்க, இது என்ன உன் பாட்டை விட்டு தருவா? நடு ரோட்ல நடக்கிற? என் பாட்டை விட்டுதோ என் பாட்டி விட்டுதோ உனக்கு என்னையா? நான் நடு ரோட்ல தான் நடப்பேன். உனக்கு இஷ்டம் இருந்தா நீ ஒதுங்கி ஓரமா போ. ஒதுங்கி ஓரமா போவா? ஏய், இறங்கி வந்த. இறங்கி வந்து குடத்தை நீ தூக்கிட்டு வர போறியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம்யா. அடிங்கோப்பம் தான் நானு. இந்த வரேன். விடுங்க, நான் அவ கிடக்குறா. அண்ணே, இந்த குடத்தை எல்லாம் வண்டியில வச்சுக்கிறோம், வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுருங்க. சரி, பின்னாடி வைங்க. ஏய் ஏய், 1 2 3 யார் கூட எந்ததான்? எடு முதல்ல. எடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? தூக்கி தூர போடுவேன். எங்க தொட்டு பாரு. தொட்ட என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? முதல்ல தொட்டு பாரு, நடக்கிறது வேற. இதா ஐயே, என்னது எப்ப பார்த்தாலும் எலியும் பொண்ணு போல சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? என்னண்ணே, கட்டிக்க போற முறப்பாத பேசுற மாதிரியா பேசுறீங்க? எது இதுவா? கட்டிக்க போறதா? ஒரு கிழவியை கட்டிக்கிட்டாலும் கட்டிக்க வேண்டிய தவிர இந்த வாயாடியை கட்டிக்க மாட்டேன். அடேங்கப்பா. ஏய் ஏய், ஃபாலோ மீ. ஓ மூஞ்சி கிழவிதாயா, கடைக்கு போயா. சத்தம் போடு. ஐயா, என் ஆத்தா தப்பு பண்ணிட்டாயா. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து என்ன பெத்திருந்தானா நான் உன்னதான் கட்டி இருப்பேன்னு.
அந்த சோசியக்காரன் சொல்லிட்டாயா? ஏ ராசா. அஞ்சல, இத பாரு அஞ்சல, உன்னையே நினைச்சு மரத்தை வெட்டினா கைய வெட்டிடுச்சு அஞ்சல. அட எழவெடுத்தவனே, உன் கையில வெட்டிக்கிட்டா என்ன, உன் கழுத்துல வெட்டிக்கிட்டா எனக்கு என்னையா? ஓ அஞ்சல, நீ என்ன சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்கிற. ஆனா நான் எப்போ உன்னை மனசுலயே வச்சிட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஏ ராசா, நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா இந்த பைத்தியம் என்ன நினைச்சு ஏங்குதா? அஞ்சல, அஞ்சல, நம்ம கண்ணாலத்தை எப்போ வச்சுக்கலாம்? யோ, இனிமே என் கல்யாணத்தை பத்தி பேசின உன் பல்லெல்லாம் தட்டி போட்டுருவேன். ஆமா, ஓடி. ஆ பாட்டி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அது பாரு, அந்த ஆள்டா. நீ கவலைப்படாத கண்ணு, நான் வெளுத்து கட்டிவிடுறேன். ஏண்டாப்பா, இங்க முத்துன்னு யாராவது இருக்காங்களா? ஏன் பாட்டி, நான் தான் அது. நீங்கதானா? கோச்சுக்காதீங்க, தெரியாம உங்க பேரை சொல்லி கூப்பிட்டுட்டேன். அதனால என்ன, நீங்க பெரியவங்க, என் பேரை சொல்லி கூட்டா தப்பு இல்ல. பட்டணத்துக்கு சரி, இதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. ஆமா, என்ன விஷயம்? உட்கார்ந்து பேசலாமா? ஏங்க நம்ம பெத்தவங்க பார்த்து வெத்தலை பாக்கு மாத்தி கல்யாணத்தை முடிக்கணும். என்ன பண்றது, சீக்கிரம் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இத பொடிங்க, எப்ப வச்சுக்கலாம்? எத? ஒண்ணும் தெரியாம நடிக்கிறீங்களே. என்னத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு வந்த விளையாடுறீங்களே. நீ பண்ற வேலைதானா இது? இதோ வர்ற சுத்தா சுத்தா இது கொண்டு குறைச்சல கையில். பாப்பா முத்து, என்ன பண்ணிட்டு என் இப்படி தலைதறிக்க ஓடி வரா? 60 வயசு கிழவி அனுப்பி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கிண்டல் பண்ற மாமா. என்ன மது, என்ன விளையாட்டு இது? ஆமா, இந்த மூஞ்சிய கிழவி கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம். ஏய் படி, உன் மூஞ்சிய கண்ணாடியில பாரு, அந்த கிழவியே தேவல. அப்பா அதையே கல்யாணம் பண்ணிக்க. ஏய் அடடடா, உங்க 2 பேருக்கு ஒரு கால் கட்டு போட்டாதான் உங்க சண்டையே தீரும் போல இருக்கு. சரி சரி, வந்தது வந்துட்ட, சாப்பிட்டு போலாம் இரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. இருப்பா, மோராவை சாப்பிட்டு போ. காவேரி, சீக்கிரம் போய் மாமாவுக்கு மோர் கொண்டு போ. ஏமுத்து, வீட்டுல அக்கா மாமா எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. மோரா குடிக்க போற? இரு இரு. இந்தாங்க. வேண்டாம், சும்மா குடிக்கலாம், ஒண்ணும் தப்பாகாது. சாப்பிடு தம்பி. எனக்கு போதுமா, உன் தம்பிக்கு வை. கூட்டு வைங்க. சாப்பிடுப்பா, உடம்ப பாத்துக்கோ. என்ன சமைக்கிற? நேத்து சாம்பார் உப்பே இல்ல, இன்னைக்கு பதார்த்தத்துல காரமே இல்ல. மனுஷன் சாப்பிட சாப்பிட்டேன். என்ன சொன்ன கிட்ட நினைச்சிட்டியா? நாய் தான் சாப்பிடும். நீயே சாப்பிடு. மூஞ்சி முகரத்தில் பாரு. என்னங்க மாமா, என்னங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. தப்பு பண்ணிருந்தாவா? நீ சமைக்கிறது சாப்பிட்டா நான் சீக்கிரம் போய் சேர வேண்டியதாண்டி. மாமா மாமா, இந்த ஒரு தடவை அக்காவை மன்னிச்சு. நீ என்னடா உங்க அக்காவுக்கு உக்காலத்தா? உங்க அக்கா சமையல நீ சாப்பிட்டுக்கோ, எனக்கு என்ன தலையெழுத்தா? எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வர வர ஞாபக சக்தி குறையுதுன்னு நினைக்கிறேன். உப்பு போட்டேனா மிளகா பொடி போட்டேனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுக்காக நான் உப்பு சொப்பு இல்லாம சாப்பிடுமா? மாமா, அக்காவை கோச்சுக்காதீங்க. இனிமே நானே உங்களுக்கு வாய் ருசியா சமைச்சு போறேன். கேட்டியாடி? இவரு சமைக்கிறாராம். 70 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு வீட்டுல சமையல் வேலை பாக்குறானோ.
ஏன் மாமா கவலைப்படுறீங்க? கூடி சீக்கிரத்துல நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். எனக்கு வரப்போற பொண்டாட்டி உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போறான்னு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சா போயிடுவா. அதானே? நீ பேசாத, பல்ல உடைச்சிருவேன். மாமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதானே? சரி, ஏற்பாடு பண்ணுங்க. எப்படி உன் தம்பிய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச பாத்தியா? ஐயாவோட நடிப்பு எப்படியா? நல்லா நடிச்சீங்க. நான் பயந்தே போயிட்டேன். பயந்து போயிட்டியா? அறிவு கட்டவளே, உன் சமையல சாப்பிட்டுதான் என் உடம்பு இப்படி இருக்கு. பாடி சாப்பாடு போடுறீ. முதலாளி, முதலாளி, டேய், நம்ம வக்கீல பார்த்து மாஜிஸ்ட்ரேட்டை சரி கட்ட சொன்னேன்ல, என்னடாச்சு? வக்கீல பார்த்தேன். அவர் நீதிபதியை பார்த்தாராம். ஒரு கொலைகாரனுக்கு கூட நான் உதவி பண்ணுவேன், ஆனா கோவில் சொத்தை கொள்ளடிக்கிறவனுக்கு நான் உதவி பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அப்படியா சொல்லாம? ஆமா. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றது? சாட்சிக்காரன் கால்ல விழுதோட சண்டைக்காரன் கழுத்து பிடிங்க. அப்படிங்கிற? ஆமா. மாட்டிக்கிச்சு மைனா, மாட்டிக்கிச்சு. டேய், என்னடா சொல்ற? தலைவா, எதிர்க்க பாருங்க தலைவா, மைனா. குற்றாதீங்கோ. அடட, நம்ம காவேரி. அடட காவேரி இல்ல, வெறும் காவேரி தான். ஏது நம்ம வழிக்கே வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கு. இந்த காவேரி யார்கிட்டயும் மாட்டிக்க மாட்டா. வழியை விட்டு ஒதுங்கியா. இந்த ஒதுங்குற பழக்கம்லாம் நமக்கு இல்லல்ல. துஷ்டனை கண்டா தூரம் ஒதுங்குற பழக்கம் நமக்குண்டுல்ல. ஒதுங்கியா. ஏய் காவேரி, பொசுக்குண்டானா? என்னடா பொசுக்குன்னு போயிட்டா? என்னங்க நீங்க கையில கிடைச்ச வெண்ணைய வாயில போடாம இப்படி வயல்ல போட்டு வீணாக்கிட்டீங்களே. என்னடா பண்ண சொல்ற? சிக்க மாட்டேங்கிறாளா? எப்படி சிக்குவா? நீங்க நம்ம தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அன்பா பேசினா சிக்குவா. எம்என் நம்பியார் மாதிரி கர்ஜிக்கிறீங்க, எப்படி சிக்குவா? ஏய், அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவளை எப்படியாவது அடைஞ்சாகணும். நீ என்ன பண்ற? நேரா வைத்தியர் வீட்டுக்கு போற, கல்யாண தேதியை பேசி முடிக்கிற, வர. அப்ப நீங்க சண்டைக்காரன் கழுத்தை நெரிக்க போறேன். மாரிமா, முத்துதான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டானே. எங்க அண்ணா வைத்தியரை பார்த்து காவேரி பேசி முடிக்க வேண்டியதானே? நல்லா இருக்குது. உங்க அண்ணங்கிட்ட நீங்க பேசாம என்ன பேச சொல்றீங்களே, இது என்னங்க நியாயம்? என்ன விளையாடுறியா? உனக்கே தெரியுமில்ல, போய் சின்ன விஷயத்துக்குலாம் என்கிட்ட கோச்சுக்கிட்டு ஊரில் போய் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காரு. யாராவது கேட்டாங்கன்னா 4 ஊர் ஜனங்க வந்து வைத்தியம் பார்க்கறதுக்கு இந்த இடம் தான் வசதியா இருக்குன்னு வீரப்பா பேசாரு. அவருக்கு நான் என்ன அழைச்சோம்ல? நீங்க இழைச்சவரும் இல்ல, சளைச்சவரும் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. வைத்தியர் வயசுல மூத்தவர். நீங்க அவர்கிட்ட போய் பேசி காரியத்தை முடிக்கிறதா நியாயம். நீங்க வைராகியமா இருந்து காரியத்தை தள்ளி போட்டுட்டே போனீங்கன்னா நாளைக்கு முத்து மனசு மாறி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டானா நமக்கு தான் அந்த பாக்கியமே இல்லாம போயிடுச்சு. அவனுக்காவது சீக்கிரமா கல்யாணமாகி இந்த வீட்டுல நிறைய குழந்தைங்க விளையாடுறத பார்க்கணும்னு என் மனசு துடியா துடிக்குதுங்க. போதும் போதும். அம்மா தாயே, அழகதை நிறுத்து. நானே போய் பேசி முடிவு பண்ணிட்டு வரேன். பேசிட்டு வர வேண்டாம், தேதியை நிச்சயம் பண்ணிட்டு வாங்க. சரி சரி, சட்டை எடுத்துட்டு வா. ஏ ராசா, நேத்து உன்னை பாக்குறதுக்கு சினிமா கொட்டாய்க்கு ஓடி வந்தேனா, அப்போ பாழா போன கல்லு தடிக்கு கீழே விழுந்துட்ட ராசா. காலு சுளிக்கிடுச்சியா. நீ பக்கத்துல இருந்திருந்தா என் காலை பிடிச்சு விட்டுருப்ப. நான் பிறந்த நேரம் உன்னை அடைய முடியலையே. யோ, இடியா கைய. அஞ்சல, நான் காலை அமைக்க விடுறேன். தொட்ட உன் கைய வெட்டிடுவேன். விடியா மாட்டோம் போ. நீ என்ன கண்ணாலம் கட்டிக்கணும்னு சொல்லு, காலை விட்டுறேன். கையாலாகாத உன்னை கட்டிக்கிட்டா கிணத்துல விழுந்து சாக வேண்டியதா. விடியா கால. முடியாது. என்ன கட்டிக்கணும்னு சொல்லு, உனக்கு நான் என்ன ஒன்னாலும் செய்யறேன். யோ, நான் சொல்றபடி நீ செய்தினா நான் அப்புறம் உன்னை கட்டிக்கிறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லு. இத பாரியா, நீ எப்ப 10,000 ரூபாய் சம்பாதிச்சு என் கையில தரையோ அப்பதான் நம்ம கல்யாணம். 10,000 ரூபாயா? சரி, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்கறேன். ஆனா நீ அத்தை மேல சத்தியமா என்னத்தான் கட்டிக்கணும். கண்டிப்பா கட்டிக்கிறேன். இப்ப போயா. இப்ப போறேன், ஆனா நான் பணத்தோட கட்டாயம் வருவேன். வரட்டா?
ஏ ராசா, இது இப்படி பித்து பிடிச்சு அலையுதே, நான் என்ன பண்ணுவேன்? புறப்படலாமா? வாங்க, போயிட்டு வரமா. வெற்றியோட திரும்பி வாங்க. மாமா புறப்படலாம், நேரம் ஆ, ஆ. ஓ சார் தந்தி வந்திருக்கு. என்னப்பா? மாமா, ஊர்ல உங்க சித்தி இறந்துட்டாங்களா? அப்ப நீங்க கூட்டு போயிட்டு வாங்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். தர்மா, கோர்ட்ல கேஸ நீ தான் போட்டிருக்க. அங்க ஏதாவது எசகரிசா நடந்துச்சுன்னா நீ இருந்தா தாப்பா சமாளிக்க முடியும். மாமா, நானும் அக்காவும் சாவுக்கு போறோம், நீங்க கோர்ட்டு கிளம்புங்க. அதான்ப்பா சரி. சரிம்மா. முனியா, வண்டி எடு. மாமா, நானும் அக்காவும் சாயந்தரம் திரும்பிடுறோம். நல்லூர் கிராமத்தில் உள்ள கருமாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 25 ஏக்கர் நிலத்தை கந்தசாமி மகன் ராஜதுரை சட்டவிரோதமாக அனுபவித்து வருகிறார் என்பது சாட்சியங்களிலிருந்து தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்லாது, அவர் கோவில் தர்மகர்த்தாவாக பொறுப்பேற்ற நாளிலிருந்து கோவில் திருவிழாவை கூட நடத்தவில்லை என்பதும், கோயில் உண்டியல் பணத்தை தானே அனுபவித்து வருகிறார் என்பதும் ஆதாரபூர்வமாக தெரிகிறது. ஆகவே ராஜதுரை சட்டவிரோதமாக அனுபவித்து வருகின்ற 25 ஏக்கர் நிலத்தை உடனே கோயிலுக்கே திருப்பி கொடுக்க வேண்டும். அதோடு பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கோயில் தர்மகர்த்தா பதவியை விட்டு விலக வேண்டும் என தீர்ப்பளிக்கிறேன். அப்பா, இனிமே நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. தர்மராஜா, நீ ஜெயிச்சிட்டப்பா. இனிமே நம்ம ஊர் ஜனங்க உன்னை வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டாங்க. இனிமே நீங்க தான் நம்ம ஊர் கோயிலுக்கு தர்மகர்த்தா. அதெல்லாம் ஊர்ல போய் பேசிப்போம். ஆத்தாருலால நாம கேஸ்ல ஜெயிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் வக்கீல பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாமா, நீ இருந்து கவனிச்சுட்டு வா, நாங்க ஊருக்கு போய் முன்னால வேலையில பாக்குறோம். அப்படியே முக்கியமான வேலையை பார்க்க போறீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ அங்க வந்து பாரு. இப்ப நாங்க கிளம்புறோம். விவகாரம் ஏதாச்சும் பண்ணி வச்சிடாதீங்க, பத்திரமா ஊருக்கு போங்க. பச்சமுத்து அண்ணே, நீ போய் 4 ரோசா மாலை வாங்கிட்டு நம்ம ஆளுகள் எல்லாம் கூட்டிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. மேலத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். வரவேற்பெல்லாம் அமர்க்கலப்படுத்துறேன். அட யார் இத பார், 10,000. இத பாரியா, நீ எப்ப 10,000 ரூபாய் சம்பாதிச்சு என் கையில தரையோ அப்பதான் நம்ம கல்யாணம். காவேரி, சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கமா, படபடன்னு பேசக்கூடாது. போமா போ. காவேரி, முத்தண்ண ரொம்ப பாவண்டி, கசக்கி புரிஞ்சிடாத. எல்லாம் எனக்கு தெரியும், நேரமா அது போங்கடே. ஏன் காவேரி, முதல்ல இரவுக்குள்ள வர கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா வெக்கப்பட்டுட்டு வரக்கூடாதா? நான் ஏன் வெக்க பண்ணோம்? நான் என்ன முன்ன பின்ன தெரியாத 3ஆம் தரத்தையா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? அது சரி, இருந்தா தானே வெக்கப்படும். யோ, நேரத்தை வீணாக்காம இந்த பாலை குடி. புசுக்குந்தானா? இதெல்லாம் இப்ப கிடையாது, முதல்ல பாலை குடி. முதல்ல நீதான் இந்த பாலை குடிக்கணும். ஐயோ, அடம் பிடிக்காதயா. முதல்ல ஆம்பளைங்க தான் பால் குடிப்பாங்க. பொம்பளைங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற காலம் இது. முதல்ல நீதான் குடிக்கணும். யோ, எனக்கு கோபத்தை உண்டாக்காத. நான் சொன்னா நீ கேட்கணும். என்ன மிரட்டுற? ஏய், நான் உன் புருஷன்டி. கடைசியா சொல்றேன், நான் 1ல இருந்து 10 நீ இந்த பாலை குடிக்கணும். இல்ல நான் வெளியே போயிடுவேன். 1 2 3 4 5 6 7
8 9 ஏன் எதுக்கு சொல்லி தவிர்த்து நீ குடிச்ச மீதியத்தான் நான் குடிக்கணும்னு உங்க அக்கா தான் சொன்னாங்க. அக்கா சொன்னாங்களா? இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? பாத்தியா, முதலிரவு அன்னைக்கே ஏமாத்த ஆரம்பிச்சிட்ட. மொத்த பாலை நீயே குடிச்சிட்டு வெறும் கிளாஸ் என்கிட்ட கொடுக்குறியா? என்னையா சொல்ற? வெறும் கிளாஸா? பாரு, தெரியுமே. எனக்கே தெரியாம மொத்த பாலையும் நீயே குடிச்சிட்டு என்ன கிண்டலா பண்ற? இந்த ஆம்பளைங்களே எப்போ இப்படிதான் ஏமாத்துக்காரங்க. இந்த ஆம்பளைங்களை பத்தி ஏதாவது பேசுற பயங்கர கடுப்பாயிடுது. ஆமா, நீதான் ஏமாத்துக்கார. முதல் இரவே முதல் இரவு ஆக வேண்டாம். அப்படி அது அப்படியே சீக்கிரமா குழந்தை பிறக்கணும் வேண்டிக்கிட்டு அந்த தொட்டில கிட்டப்பா. வா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் முத்து, நீங்க அப்பாவா போறீங்க. தேங்க்யூ டாக்டர். நான் சில டானிக்ஸ் எழுதி தரேன், அதை ரெகுலரா கொடுங்க. ஓகே. 3 மாசத்துக்கு ஒரு முறை செக்அப்க்கு கூட்டிட்டு வாங்க. சரி. என்ன ஜாக்கிரதை பாத்துக்கங்க, உடம்பு ஜாக்கிரதை பாத்துக்கணும். இப்படி என்ன விடியா, நேரமாகுது. சீக்கிரம் போய் என்ன பண்ண போற? வைத்தியர் வீட்டுக்கு போய் காவேரிக்கு சூரணம் அரைச்சு கொடுக்கணும்ல. சூரணம் அரைக்கணுமா? ஆமாயா, நம்ம காவேரி 3 மாசம் முழுகாம இருக்கிறாள்ல. அவங்க முதலிரவே கடைசி இரவா இருக்கணும்னு நான் போட்ட திட்டம் எப்படியோ தவறி போயிடுச்சு. இப்போ அவ அப்பன் கையாலேயே அவ கதையை நான் முடிச்சிடறேன். அஞ்சல, நான் ஒண்ணு கொடுப்பேன். நீ அரைக்க போற சூரணத்துல அதையும் சேர்த்து அரைச்சிரு. ஐயோ, நான் மாட்டையா. மாட்டியா? சினிமா ரஜினிகாந்த். இப்ப தப்பாதில்ல. ஏஞ்சல, இன்னும் அரைச்சு முடிக்கல? இதோ முடிஞ்சிடியா. நான் கடைக்கு போய் தேன் பாட்டில் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் நீ அரைச்ச பாடு இல்ல. இன்னைக்கு நல்ல நாள், நல்ல நேரத்துல ராவு காலத்துக்கு முன்னாடி காவேரி கொண்டு போய் சூரணத்தை கொடுத்துடணும். சீக்கிரம் ஆகட்டும், சீக்கிரம் ஆகட்டும். ஒரு வேலை கொடுத்தா சட்டுப்பட்டு முடிக்கணுங்கிறதுல. போதும் போதும் போதும், இது போதும். மிச்சம் மீதியை கலையத்துல போட்டு எடுத்துட்டு வா. கல்ல நல்லா தொடச்சிட. அம்மா காவேரி. அப்பா வாங்கப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? என்னப்பா இந்த பக்கமே வர மாட்டேங்கிறீங்க. சோக்கியம் தானே? நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா, உட்காருங்க. அம்மா, எங்க உங்க சித்தியை காணோம்? உள்ள வேலையா இருக்காங்கப்பா. அப்படியா? இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு சூரணம் கொடுக்க போறேன். இப்ப நல்ல நேரம். இந்த சூரணத்தை கர்ப்பஸ்திரிங்க சாப்பிட்டாங்கன்னா தாய்க்கு நல்லது, பிறக்கிற குழந்தைய நல்ல புஷ்டியா இருக்குமா. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உள்ள கிட்ட கேட்டேன், நீ உள்ள வேலையா இருக்கேன்னு சொல்லிச்சு. என்ன திடுதுப்புன்னு? ஒண்ணு இல்லம்மா, நம்ம குடும்பத்துல பெண்கள் கர்ப்பமா இருக்கும்போது 3ஆவது மாசத்துல சூரணம் கொடுக்கறது வழக்கம். அதனாலதான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நேத்து தான் காவேரி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் நிறைய டானிக் வாங்கி கொடுத்துருக்கான். அந்த இங்கிலீஷ் மருந்தையும் சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிட்டு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா. புரியுதுமா, என் மருந்துல உனக்கு நம்பிக்கை இல்ல. ஐயோ, நான் அதுக்கு அப்படி சொல்லல. ஏதாவது ஆயிடுச்சுன்னா. மாரியம்மா, காவேரி என் பொண்ணுதான். இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு இந்த வீட்டு பொண்ணு தானே. எனக்கு இருக்கிற உரிமை விட உனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கத்தானே செய்யும். நான் வரேன். அப்பா, அடடே, நான் ஒண்ணு தப்பா நினைக்கலமா. வரேம்மா, வரேன்.
காவேரி, என்ன தப்பா நினைக்காதம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி. எனக்கு ஒரு யோசனை வருது. என்னடா? நாம இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டா? எதுக்குடா? இந்த ஊர்ல நம்மள எவனும் மதிக்கிறது இல்ல. கோயில் சொத்து கோயிலுக்கே சேர்ந்து போச்சு. இனிமே இந்த ஊர்ல நமக்கு என்ன வேலைன்றான்? இதுக்காடா ஊரை விட்டு ஓடணும்னு சொல்ற? கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார். இந்த கோயில் சொத்து என்ன, இந்த கோயிலே எனக்கு சொந்தமாக்குறேன். இந்த ஊர் ஜனங்களை என் காலில் விழ வைக்கிறேன். எசுமா, எங்க பரப்பிட்ட? ராத்திரி கருமாரியம்மா என் கனவுல பாம்பா வந்து என்ன ரொம்ப பயமுறுத்திட்டாயா. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேயா. என்ன விட்டுடு, நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஊரை விட்டே போறியா? போடி. இங்க ஒரு அம்மா பாரு, அம்மா அம்மா அம்மா. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகு மணி போட்ட புள்ள. நல்லா இருக்கு. நாள் பூராவும் குழந்தையோட கொஞ்சிக்கிட்டு இருந்தா நிலத்து வேலை யாரு கவனிக்காது? போடா. காலையில நீங்க தான் கொஞ்சிட்டீங்க, கொஞ்ச நேரம் என்ன கொஞ்சம் விடுங்களா? போனுங்கிற போடா. என்ன சித்தி, நாள் பூராவும் நீங்க 2 பேருமே கொஞ்சிட்டு இருந்தா எப்படி? என்கிட்டயும் கொஞ்ச நேரம் கொடுங்களா. பெத்து கொடுத்துட்டு இல்ல, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 16 வயது பருவ பெண்ணின் கையை 60 வயது கிழவர் பிடித்து இழுத்தார். காலம் கெட்டு போச்சியா. 60 வயசு கிழவன் 16 வயசு பொண்ணு கைய புடிச்சு இழுத்தான்னா இந்த நாடு எப்படியா உருப்படும்? கொஞ்சம் இரியா, மேல படிக்கிறேன். தன் காதலனோடு வீட்டை விட்டு ஓடிய அந்த 16 வயது பருவ பெண்ணின் கையை தர தரவென்று இழுத்து வந்து தன் தாத்தா வீட்டில் தள்ளி பூட்டினார். யோ, அறிவு இருக்கா? அர்த்தத்தையே அனர்த்தம் ஆக்கிட்டியே. முத்துசாமி, நம்ம ஊருக்கு பிளேசர் வந்திருக்குதுடா. மாதிரியே இருக்கு. இங்க முத்து வீடு எங்க இருக்கு? என் பேரு தான் முத்து. ஓ, யூ ஆர் ஓல்ட் முத்து. அது எங்க முத்து? ஓ, அந்த மாரியம்மா தம்பி முத்துவை கேக்குறீங்களா? யா. எனக்கு தெரியும். எனக்கு கூட தான் தெரியும். வாய மூடுறா, நான் காட்டுறேன். வாங்க வாங்க. சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, சாயக்கிளியே சாஞ்சாடு, கடைக்கு போகலாம் சாஞ்சாடு. லாலி செல்ல பாப்பா. இது பாருங்க, உங்க கொஞ்சம் எல்லாம் இந்த குழந்தையோட வச்சுக்கோங்க. அது இல்ல காவேரி, நான் வந்து எதுக்கு குழந்தைகிட்ட இப்படி கொஞ்சம் உனக்கு உங்க கதையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். டாக்டர் சொன்ன கெடு முடிய இன்னும் 6 மாசம் இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். 6 மாசமா? ஆமா. ரொம்ப மோசமா, தாங்காதம்மா. என் உடம்பு தாங்காது அப்படிங்கிற? சரி, குழந்தைய தூக்கிட்டு வர. இது வந்துட்டாக்கா. ரெண்டி నువ్వు రండి. பாப்பா, இதுதான் முத்து வீடு. தேங்க்யூ வெரி மச். பாப்பா என்ன சொல்லுது? நன்றின்னு சொன்னேன். நான் இருக்கட்டுமா போகட்டுமா? இங்க இருந்து ஓல்டு மேன், நான் இப்ப வந்துடுறேன். நீங்க போங்க. முத்து, மிஸ்டர் முத்து. யார் இது? ஆம்பளையாவும் இல்ல பொம்பளையாவும் இல்ல. யாருமா நீ? நேரா உள்ள வந்து மரியாதை இல்லாம என் புருஷனை பேரை சொல்லி கூப்பிடுற. ஓ, முத்து உன் புருஷனா? பின்ன என்ன உன் புருஷனா? உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? முத்து, மிஸ்டர் முத்து. காவேரி, எங்க யாருங்க அவ? நான் யாருன்னு பார்த்து வரேன், நீங்க இரு. சீக்கிரமா பேச அனுப்புங்க, பார்க்கவே அசிங்கமா இருக்கா. மெதுவா பேசு. வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? யோ மிஸ்டர் முத்து. ஓ, glad to meet you. தேங்க்யூ. அது யார், உங்க வைஃபா? நாகரிகமே தெரியலையே. அது வந்து அவ கிராமத்து பொண்ணு, அதிகம் படிக்காதவ. நீங்க வந்த விஷயத்த சொல்லலையே, வாங்க உட்காந்து பேசலாம். மிஸ்டர் முத்து, நான் ஒரு ஃபேமிலி பிளானிங் ஆபீசர். இந்த ஊர் ஜனங்களுக்கு குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி விளக்கி சொல்ல வந்திருக்கேன். அதனால உங்க உதவி எனக்கு தேவை. நிச்சயமா. மதுபாய், இந்த ஊர்ல நான் 15 நாள் தங்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்தீங்கன்னா? தாராளமா. ஆமா, நீங்க எங்க தங்கிருக்கீங்க? கார்ல. கார்ல?
ஓ கார்ல. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. சரி சரி நான் கிளம்புறேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இன்னொரு நாள் சாப்பிடுறேன். பாய் பாய். பாய் பாய் பாய். என்ன நோய் நோய்? பாய் பாய். அவகிட்ட என்ன பத்தி என்ன சொன்னீங்க? நான் படிக்காதவளா? முன்ன பின்ன தெரியாதவ உங்க கைய பிடிக்கிற குலுக்கி பேசுறா. அவ படிச்சவ, நான் படிக்காதவளா? இன்னொரு பாட்டி அவ இங்க வரட்டும். ஏதோ தப்பா தப்பா பேசுறாதுமா. எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பட்டப்பகலில் நடந்து போன அழகிய பெண்ணை யோ, நேத்து அந்த கவர்ச்சி கண்ணி உன்னை கார்ல கூட்டிட்டு போய் என்னையா பண்ணா? யோ சீக்கிரம் சொல்லியா. இரியா. கூட்டிக்கிட்டு போயிட்டு இறக்கி விட்டு போயிட்டா. அடச்சி, இவ்வளவுதானா? யோ, நான் அவளை இன்னும் முழுசாவே பார்க்கலையா? நான் மொத்தமாவே பார்த்துட்டேனே. யோ யோ யோ, எனக்கும் கொஞ்சம் காட்டியா? பார்க்கணும் அவளை. ஹலோ, வாங்க வாங்க உட்காருங்க. நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்ல. வீடு வசதியா இருக்கா? நீங்க பார்த்து கொடுத்த வீடாச்சே, வசதியா தான் இருக்கும். வீடு பழசா இருந்தாலும் நீங்க இங்க இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கே ஒரு தனி அழகு வந்துச்சு. நீங்க என்ன புகழ்ந்து பேசுறீங்க. ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம், நான் அவசரமா போனோம். போற வழியில அப்படியே உங்களை பார்த்து போலாம் வந்தேன். பாத்தீங்களா? அது மிஸ்டர் முத்து, சில முக்கியமான விஷயங்களை உங்களோட கலந்து பேசணும். அதனால நாளை காலையில நான் உங்களை வந்து பாக்குறேன். வீட்டுக்கு? சரி வாங்க. ஓகே, வரேங்க. பாய். உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. ஆமா சித்தி, ஜுரம் அடிக்குது. நல்லா தானே இருந்தா? குழந்தைய விடாம அழுதுட்டு. முத்து, குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது. வா, டாக்டர்கிட்ட போலாம். அக்கா, வீட்டுல செலி மருந்து இருக்கு, அதை கொடுங்க. சாயந்தரத்துக்குள்ள சரியாச்சுன்னா பாப்போம். அப்படின்னு டாக்டர் போவோம். மிஸ்டர் முத்து, ஒரு நிமிஷம். வாங்க 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 வாங்க. பேசிடும். நீங்க உட்காருங்க. சித்தி, குழந்தை உள்ள எடுத்துட்டு போய் நான் வந்துடுறேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? முதல்ல நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். மிஸ்டர் முத்து, குடும்ப கட்டுப்பாடு பத்தி நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேனா, அப்புறம் நீங்க மத்தவங்களுக்கு விளக்கி சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. குழந்தை எப்படி பிறக்குதுன்னா, ரொம்ப குறும்புங்க. அதனாலதான் ஆணும் பெண்ணும் இன்பமாவும் இருக்கணும். அதே சமயம் குழந்தை பிறக்காம தடுக்கவும் தான் இத பயன்படுத்த சொல்றோம். பொம்பளையா நீ? ஒரு ஆம்பளை கிட்ட என்ன பேசுறதுன்னு இல்லாம படுக்கிறதா, சேர்றதா, குழந்தைய பெற்றுக்கிறதா, மானங்கிட்ட வெளியே போறி வெளியா? காவேரி, காவேரி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி அசிங்கப்படுத்ததா? ஆமாய்யா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நான் பைத்தியக்காரிதான். அதனால தாயா உன் பின்னாலே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. நான் உனக்கு என்னையா குறை வச்ச சொல்லியா? நீ நினைக்கிற சந்தோஷத்தை நான் கொடுக்கலையா? இது ஏன் அப்படி கஷ்டப்படுத்துற? காவேரி, நான் சொல்றது கேளு. என்னையா கேட்க சொல்ற? டாக்டர் என்னையா சொன்னாரு? உடம்பு சரியில்லாத என்ன பிரிஞ்சு 1 வருஷம் தானே இருக்க சொன்னாரு. 6 மாசம் ஓடிடுச்சு. இன்னும் 6 மாசம் தான் பாக்கி. அதுக்குள்ள உனக்கு சந்தோஷம் தான் முக்கியம்னு நீ நினைச்சா நான் செத்தாலும் பரவாயில்ல. இந்தாயா என்ன அனுபவி. காவேரி, என்ன போய் இவ்வளவு மோசமா நினைச்சிட்டேன். சந்தேகப்பட்டு அழிந்து போன பெண்களோட சரித்திரம் நம்ம நாட்டுல ஏராளமா இருக்கு. அதுல நீயும் உறுதி ஆயிடாத. வெல் டன் ஃபேமிலி பிளானிங் ஆபீசர், வெல் டன். மீனாவை சர்வசாதாரணமா நினைக்காதீங்க. மெட்ராஸ்ல இருக்கிற பெரிய பெரிய புள்ளி எல்லாம் இந்த அம்மா காலடியில பாய்சன் வைக்கணுமா?
குடும்பத்தை கலைச்சு விட்டு வேடிக்கை பார்க்கணுமா? அதெல்லாம் கச்சிதமா முடிச்சிடுவாங்க. ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. முடிஞ்சா பாரு, இல்லன்னா கை விட்டுடு. சரி, இது வரைக்கும் யாரும் சந்தேகப்படாத அளவுக்கு நடந்துக்கிட்டேன். இனிமே உங்க பிளான் என்ன? உத்தமன் நினைக்கிற முத்துவ இந்த ஊரை காரி துப்பணும். அவனை அவன் குடும்பத்தையும் இந்த ஊரை விட்டே துரத்தணும். அதுக்கப்புறம் தனிக்காட்டு ராஜா மாரியா ஐயா இந்த ஊர்ல தலைமுந்து நடக்கும். அது என்ன செய்யலாம்? வெரி சிம்பிள். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கல்லுல 2 மாங்காய். உங்க திட்டப்படி அவரை என் பெட்ரூம்க்கு வர வைக்கிறேன். என் ஆசைப்படி நீ எப்படி வேணா அனுபவிச்சுக்க. ஆனா என் திட்டத்தை மட்டும் கோட்டை விட்டுறாத. நான் இதுவரைக்கும் எடுத்த எந்த முயற்சியும் பலிக்கல. நான் உன்னதான் நம்பியிருக்கேன். கை நீட்டி காசு வாங்கிட்டா என் தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நான் வரேன். மேடம், என்ன மன்னிச்சிருங்க. என் மனைவி உங்ககிட்ட தவறா நடந்துட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என் குடும்ப கௌரவம் என்ன? நான் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கேன். என்னையும் உங்க மனைவி இவ்வளவு கேவலமா பேசி கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்களே. நடக்க கூடாது நடந்துச்சு. அதனாலதான் நானே மன்னிப்பு கேட்க உங்க வீடு தேடி வந்திருக்கேன். அந்த சம்பவத்தை ஒரு கனவா நினைச்சு மறந்துருக்கேன். ப்ளீஸ். அவ்வளவு உங்களுக்காகத்தான் நான் பொறுத்துக்கிட்டேன். நீங்க எவ்வளவு நல்லவரு. உங்களுக்கு போய் இப்படி ஒரு மனைவியா? நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அடடே, நிக்கிறீங்களே, உட்காருங்க. பரவாயில்ல, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் வரேன். நடந்ததெல்லாம் நான் மறக்கணும்னா என் வீட்டுல ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். இல்ல, நான் அப்படின்னா நீங்க உண்மையிலேயே மன்னிப்பு கேட்க வரல? சேச்சா, அப்படி இல்ல. நான் அட்லீஸ்ட் ஒரு கூல் ட்ரிங்க். பரவாயில்ல, கொடுங்க. உட்காருங்க, இதை வந்துட்டேன். இந்தாங்க. உங்களுக்கு நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் குடிக்கிறேன். சாப்பிடுங்க. நான் போறேன். மாட்டினா யா மாட்டினா மாட்டினா பாட்டினா படுக்க வச்சாச்சு, படுக்க வச்சாச்சு. யாரடா படுக்க வச்சாச்சு? முத்துவ நம்ம மீனா மயக்கி படுக்க வச்சிச்சு. சபாஷ், சரியான சந்தர்ப்பம். காட்டாண்டி, உடனே நீ முத்து வீட்டுக்கு போய் மீனாவோட முத்து இருக்கிற விஷயத்த அவன் பொண்டாட்டி கட்டி அக்கா கட்டியும் சொல்லி மீனா வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரி, அப்படியே ஊர் தலைவரையும் ஊர் ஜனங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. நல்லதுங்க. அழகு, நீ என் கூட வா. அழகம்மா, ராஜா இல்ல, சீக்கிரமா குழந்தை வந்து பண்ண மாட்டேன். குழந்தைக்கு ஜுரம் கொஞ்சம் கூட குறையல. நான் என்னம்மா செய்வேன்? கொண்டாமா குழந்தைய. மாரியம்மா, இது கூட உனக்கு தெரியல? குழந்தைக்கு அம்மா போட்டிருக்குமா? அம்மைக்கு ஏமா பயப்படுற? ஆத்தாளுக்கு தீட்டு தடக்கத்தான் ஆகாது. பாவி, குழந்தைக்கு அம்மா போட்டிருந்தப்ப என்ன வந்து தொட்டுட்டியே. குழந்தைய கொண்டுட்டியடா பாவி, கொண்டுட்டியே. 4-5 நாளைக்கு சுத்தபத்தமா இருந்தா ஆத்தா தானே போயிடுவா. நீ போய் வேப்பம் உடைச்சிட்டு வா. சரி மாரியம்மா, நீ போய் மஞ்சள் வச்சுட்டு வா. சீக்கிரம் போ.
எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும். என்னடா நீ மட்டும் தனியா வந்திருக்க, அவங்க எல்லாம் எங்க? முத்துவோட குழந்தைக்கு அம்மா போட்டிருக்குங்க. இந்த நேரத்துல தப்பா நடந்தா ஆத்தா சீரி குழந்தைக்கு ஆபத்தாயிடுங்க சாமி. முத்து குழந்தைக்கு அம்மையா? ஏண்டா உன் குழந்தை ஒண்ணு செத்து போச்சுன்னு சொன்னியே, அம்மா வந்ததுதானே? ஆமாங்க, என் குழந்தைக்கு அம்மா போட்டு தீட்டுப்பட்டு செத்து போச்சுங்க. ஆத்தாளுக்கு தீட்டு மட்டும் ஆகாதுங்க சாமி. அம்மா போட்ட குழந்தைய தீட்டுப்பட்டவங்க தொட்டா குழந்தையும் க்ளோஸ், அந்த குடும்பமே க்ளோஸ். ஐயா வேண்டாங்க ஐயா, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன், அந்த பாவத்தை மட்டும் பண்ணாதீங்க ஐயா. நன்றி நாய். வேண்டாங்க ஐயா, எனக்கு வேண்டாங்க ஐயா, எப்படி பாவத்தை சொல்லியா? பண்ணாதீங்க ஐயா. இவனை மரத்தை கட்டி போடு, ஐயா, 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 செய்யாதீங்க ஐயா, அந்த பாவம் ஐயா. கிட்ட வா. அவ்வளவு தானே ஊட்டிடு வேடிக்கை பார். முத்து முத்து முத்து, நீ என்னப்பா இங்க பத்துங்கிறத? ஏந்திருப்பா. அங்க என்னடான்னா உன் குழந்தை உயிருக்கு போராடியும் துடியா தூச்சும் கிடைக்குது. உன் பொண்டாட்டி உங்க அக்கா எல்லாரும் கதறி ஆகுறாங்க. உன் பாட்டுக்கு இங்க என்ன பத்துக்கிறியா? ஏந்திரியா? குழந்தைக்கு ஆபத்தா?